பில்லிப்ரே என்ற தேவ மனிதர் தன் கடந்து வந்த பாதைகளை இவ்வாறாக கூறுகிறார். அவருடைய தங்கச்சி முற்றிலும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது இவருடைய விசுவாசமே ஆட்டங்காணும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய மனைவி வந்து கடைசி நாட்கள்ல படுத்த படுக்கையா, கட்டில் கிடையா கிடந்தாங்க. அதையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு ஏற்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ ஒரு நாளும் ஆண்டவர துதிக்க மறக்கவே இல்ல. துதிச்சு பாடிக்கொண்டே இருப்பார். இப்படி வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கும்போது, அவர பார்த்த சிலர் கேட்டாங்க, "உங்களால எப்படி துதிக்க முடியுது?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பில்லி பிரே சொன்னாரு, "ஆண்டவர் கசப்பான காடியை எனக்கு குடிக்க குடுத்திருக்கிறாரு. இனிப்பான தேனையும் எனக்கு குடுத்திருக்காரு. கசப்பான காடி வந்து ஒரு ஸ்பூன் அளவு. ஆனா தேன் வந்து எனக்கு ஒரு கரண்டில ஊத்துனா எவ்வளோ இருக்குமோ, அந்த அளவு ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னு" சொல்லிட்டு. நம்மளும் பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போயிருவோம். ஆனா அவர் வந்து, "ஆண்டவர் வந்து எனக்கு காடிய குடுத்தது, நான் அவர துதிச்சு துதிச்சு அவருடைய நாமத்த மகிமைப்படுத்தி, அவருடைய ராஜ்யத்த கிட்ட சேர்றதுக்காக தான். ஆண்டவர இன்னும் நான் அதிகமா தேடுறதுக்காக தான் ஆண்டவர் இந்த பாடுகள எனக்கு தந்திருக்கிறார்" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர துதித்துக் கொண்டே இருந்தார். நமக்கும் பாடுகள், பிரச்சனைகள் வரும்போது, நம்மளும் அந்த பாடுகள நினைச்சு புலம்புறத விட்டுட்டு, ஆண்டவரை நாம் துதித்துக் கொண்டே இருக்கும்போது, அவர் கிட்ட சேரும் ஸ்லாக்கியத்த ஆண்டவர் தருகிறார். நாம் நன்மைகளை அனுபவிக்க மாத்திரமல்ல, தீமைகளை அனுபவிக்குவதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். ஒரு வசனம் சொல்லுது, பிலிப்பியர் 1:29, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. எனவே பாடுகள் வரும்போது நம்ம சோர்ந்து போகாம ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.